ஒரு அமைதியான கிராமத்துல ரவி மற்றும் கார்த்திக் என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்து வந்தவர்கள். ஒரே பள்ளியில் படித்து, ஒரே மைதானத்தில் விளையாடி, தங்களது கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். ரவி ஒரு கடின உழைப்பாளி. அவன் எந்த வேலையையும் கவனமாக செய்து முடிப்பான். ஆசிரியர்கள் சொல்லும் பாடங்களை கவனமாக கேட்டு வீட்டில் மீண்டும் பயிற்சி செய்வான். கார்த்திக் புத்திசாலி என்றாலும் அவன் சோம்பேறித்தனமாக இருப்பான். பிறகு பார்த்துக்கலாம் என்று நினைத்து பல நேரங்களில் முயற்சி செய்யாமல் விட்டுவிடுவான். ஒருநாள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற உள்ளது என்று அறிவித்தார்கள். அதோடு இந்த ஆண்டின் சிறந்த மாணவர் விருதும் வழங்கப்படும் என்று ஆசிரியர் கூறினார். அந்த விருது படிப்பிலும் ஒழுக்கத்திலும் விளையாட்டிலும் சிறந்து விளங்கும் மாணவருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பை கேட்டதும் ரவி மிகவும் உற்சாகமாக இருந்தான். நான் முயற்சி செய்தால் இந்த விருதை பெறலாம் என்று எண்ணி தினமும் அதிக நேரம் படிக்கவும் விளையாட்டு பயிற்சிகளிலும் ஆர்வமாக கலந்து கொள்ளவும் தொடங்கினான். சில மாதங்களில் ரவி படிப்பில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்றான். ஓட்டப்பந்தயம், கயிறு இழுக்கும் போட்டி போன்ற விளையாட்டுகளிலும் அவன் முதலிடம் பிடிக்க ஆரம்பித்தான். ஆசிரியர்களும் நண்பர்களும் அவனை பாராட்டினர். இதையெல்லாம் பார்த்த கார்த்திக்கின் மனதில் மெதுவாக பொறாமை உருவாகத் தொடங்கியது. நான் கூட புத்திசாலிதான், ஆனால் எல்லோரும் ரவியை மட்டும் பாராட்டுகிறார்கள் என்று அவன் மனதில் எண்ணினான். அந்த எண்ணம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஒரு நாள் சில நண்பர்களிடம், ரவி ஆசிரியர்களிடம் எப்போதும் உதவி கேட்டுத்தான் நல்ல மதிப்பெண் வாங்குகிறான் என்று கார்த்திக் தவறான பேச்சை பரப்பினான். சில மாணவர்கள் அதை நம்பினர். நண்பர்கள் தன்னிடம் இவ்வாறு பேசுவதைக் கண்ட ரவி ஏனென்று புரியாமல் கவலையடைந்தான். அடுத்த வாரம் விளையாட்டுப் போட்டிக்கான பயிற்சி நடந்தது. அப்போது கார்த்திக்கின் மனதில் ஒரு தவறான எண்ணம் தோன்றியது. ரவிக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவன் போட்டியில் கலந்து கொள்ள முடியாது, அப்போது நான் வெற்றி பெறலாம் என்று ஒரு நிமிடம் நினைத்தான். ஆனால் உடனே அவர்களின் உடற்கல்வி ஆசிரியர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. மற்றவரை கீழே தள்ளி பெறும் வெற்றி உண்மையான வெற்றி அல்ல, உழைப்பால் கிடைக்கும் வெற்றிதான் நிலைத்து நிற்கும். அந்த வார்த்தைகள் கார்த்திக்கின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் தன்னுடைய எண்ணங்களை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான். நான் ரவியை பார்த்து பொறாமைப்பட்டதால்தான் இப்படி தவறாக நினைக்கிறேன். அவன் வெற்றி பெறுவது அவன் உழைப்பின் பலன்தான் என்று உணர்ந்தான். அடுத்த நாள் பள்ளியில் கார்த்திக் நேராக ரவியிடம் சென்று, நான் உன்னை பற்றி தவறாக பேசினேன், பொறாமைப்பட்டு தவறு செய்தேன், என்னை மன்னித்துவிடு என்று சொன்னான். ரவி சிரித்துக்கொண்டு, நாம் நண்பர்கள், நீ உண்மையைச் சொன்னதே போதும், இனிமேல் நாம் சேர்ந்து முயற்சி செய்வோம் என்றான். அந்த நாளிலிருந்து இருவரும் சேர்ந்து படிக்கவும் விளையாட்டு பயிற்சியில் கலந்து கொள்ளவும் தொடங்கினர். கார்த்திக் கூட முயற்சி செய்ய ஆரம்பித்ததால் அவனுடைய மதிப்பெண்களும் உயரத் தொடங்கின. அவனுக்குள் இருந்த பொறாமை மெதுவாக மறைந்து தன்னம்பிக்கை உருவானது. ஆண்டு விழா நாள் வந்தது. மேடையில் ஆசிரியர் இந்த ஆண்டின் சிறந்த மாணவர் விருதை ரவிக்கு வழங்கினார். அனைவரும் கைதட்டினர். அதே சமயம் விளையாட்டுப் போட்டியில் நல்ல முன்னேற்றம் கண்டதற்காக கார்த்திக்குக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அந்த மேடையில் நின்றபோது கார்த்திக் ஒரு முக்கியமான உண்மையை உணர்ந்தான். மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படுவது நம்மை பின்னுக்கு தள்ளும். ஆனால் அதை உந்துதலாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்தால் நாமும் முன்னேற முடியும். அந்த நாளுக்குப் பிறகு கார்த்திக் எப்போதும் நண்பர்களின் வெற்றியை பாராட்டி, நானும் இன்னும் முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும் என்று எண்ணினான். ரவி மற்றும் கார்த்திக் இருவரும் நல்ல நண்பர்களாக தொடர்ந்து வளர்ந்தனர். கதை நெறி: பொறாமை நம்மை பலவீனமாக்கும், முயற்சி மற்றும் நல்ல எண்ணம் நம்மை உயர்த்தும். மற்றவரின் வெற்றியை பார்த்து பொறாமைப்படாமல் அதை உந்துதலாக எடுத்துக்கொண்டு உழைத்தால் நாமும் வெற்றி பெறலாம்.